வாங்கினே. டேய் அவனுங்க வராங்கடா. டேய் 2 பேரும் பிரச்சனை பண்ண வர மாதிரி தெரியுதுடா. டேய் 2 பேர் தான்டா வராங்க, அதுக்கேன்டா பயமுறுத்துறீங்க? டேய் 2 பேர் வராங்க நீ சொல்ற, எத்தனை பேர் வராங்க யாருடா தெரியும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம்டா, நீ ஒன்னும் பயப்படாதடா. இறங்கு. யாரா? இதோ இவங்க தானே. என்ன? டேய் பொறுங்கடா. யார் அதுல மூர்த்தி? இத பண்ணாட தானே. உங்ககிட்ட நான் தனியா பேசணும் தானே சொன்னேன். இல்ல இந்த மாதிரி தான் பேசணும்னு சொன்னாக்க நான் வேற மாதிரி வந்திருப்பேனே. பேச போறது முக்கியமான விஷயம், அதை உங்ககிட்ட தனியா தான் பேசணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரமா நிக்க சொல்லிட்டு வாங்க. டேய் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கடா. மச்சான் ஏதோ பிரச்சனை சொல்றா, தூக்கிடுவோம். பண்ணுவோம் பண்ணுவோம். தேங்க்ஸ்ங்க. கூட்டு ஒன்னே பேசுறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் சார், என்ன விஷயம் சொல்லுங்க. நேரடியாக விஷயத்துக்கு வரேன், மறைச்சு பேச வேண்டாம். யாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணமும் வேண்டாம். எது உண்மையோ அதை பேசுங்க, அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். காமு உங்களை லவ் பண்றாளா? இல்ல சார், காமு என்ன காதலிக்கல சார், ஆனா காமு நான் காதலிக்கிறேன் சார். இருடா, ஏன் அவன் என்ன கேட்டுக்கிட்டு கேட்கிற கதாண்டா வந்திருக்கோம், பேசாம இரு. கேளு. சார் அவளை நான் உண்மையாக நேசிக்கிறேன் சார். இதை அவகிட்ட சொன்னேன் சார். என் மேரேஜை பற்றி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதான் சார் அவங்க அப்பாட்ட பேசினேன் சார். இதில் வேற எந்த உள்நோக்கமே எனக்கு கிடையாது சார். சரியா? கரெக்டா? உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் 100 பேர் இருக்கிற சந்தையில போய் உங்க பொண்ணை லவ் பண்ற, அவளை நான் கட்டிக்கன்னு சொன்னாக்க எந்த அப்படி தான் கோவம் வராது? தப்பு இல்ல சார். காதலை பற்றி எல்லாருமே தப்பாக தான் சார் நினைக்கிறாங்க. நான் ஒன்றும் மற்ற பசங்க டைம் பாஸ்க்காக லவ் பண்ணல சார். சார் அவளே நான் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன் சார். இது தப்பா சார்? வேற தப்பான நோக்கம் இல்லைன்னா ராத்திரி செவரேறி குச்சி அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு போலாமா? இத கேள சொல்றா. டேய் கேக்குறேன்டா, பேசாம இரு. ஒரு பொண்ணை பாத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு ஒண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லி அது பின்னாடியே போனீங்க. அந்த பொண்ணு எனக்கு இது ஒத்து வரலைன்னு சொல்லி ஒதுங்கி போச்சு. உடனே அவங்க அப்பாட்ட போய் எனக்கு உன் பொண்ணை கொடுன்னு சொல்லி பேசுனீங்க. அவங்க அப்பா அந்த பொண்ணை போட்டு அடிச்சாப்ல. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள ஏறி குச்சி அந்த பொண்ணை பார்க்க போயாச்சு. அதையும் தாண்டி தைரியமா எங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் சொல்றீங்க. இதெல்லாம் எதனால? நீங்க ஒரு ஆம்பளை, அதனாலதான் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் செய்யலாம், எதை வேணாலும் சொல்ல முடியும், செய்ய முடியும், அப்படித்தானே? ஆனா காமு ஒரு பொண்ணு, சம்பந்தமே இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கொடுத்த நோட் புக்கை வாங்கி வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக நடு ரோட்ல அடி வாங்கினான். அவன் திருப்பியும் வந்து தொடர்ந்து ஐ லவ் யூன்னு சொல்லி அவன் அப்பாட்டையும் பேசின ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பா அடிச்சு மண்டை உடைச்சாரு. அதுக்கப்புறம் நீ சோறையர் குச்சி வந்த காரணத்துக்காக வேற வழியே இல்லாம மண்ணையை குச்சி தற்கொலை வரைக்கும் போனான். எதனால? அவ பொண்ணு, அவ கடைசி வரைக்கும் அடி வாங்கி சாணும், அப்படித்தானே? அவ லவ் பண்ணாளா? அவ லவ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, இதை வேற மாதிரி பேசிருப்போம். எவனோ ஒருத்தர் லவ் பண்ண காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம காமு சாகணும். இதான் லவ்? லவ்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்றாங்களோ சேரலையோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கா எதை வேணாலும் லவ்வ கூட விட்டு கொடுத்துட்டு போறதானே லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வேணும், லவ்வ தூக்கி எறிஞ்சிட்டு ஒதுங்கி போக வேணாமா? அண்ணா இவர் பெரிய ரோமியோ, அவர் ஜூலியட், அது குந்தாணி பண்ணாட ஆரம்பத்து கதையை விசாரிச்சுட்டு இவன்ட்ட போய் சார் அவனை பேசாம இருக்க சொல்லுங்க சார். பேசாம இருடா. சார் நான் செவரேறி குச்சில எந்த தப்பான நோக்கமும் கிடையாது. அவளை மாட்டடிக்கமே போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தான் சார் அந்த மாதிரி பண்ணேன். நீங்க பேசுறதுல பெரிய காமெடி இதான்ப்பா. நீங்க பேசுறது இதான் பெரிய காமெடி. அந்த பொண்ணை யார் அடிச்சது? யார்கிட்ட யார் போய் காப்பாத்துறது? அந்த பொண்ணை காப்பாத்த உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பெத்து வளர்த்தவர அப்பா, அவர் அடிக்கிறாரு, அவர் கண்டிக்கிறாரு. நீங்க யாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, இது மாதிரி ஒரு பிரச்சனை, நான் காப்பாத்துறேன் சார் சொல்லி வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்து அந்த பொண்ணை அடிக்காதீங்க நான் காப்பாத்துறேன்னு சொன்னா விட்டுட்டு இருப்பீங்களா? வெளில போனா நாயன்னு சொல்ல மாட்டீங்க? அதான் சார் இவனு உங்க அப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி குடும்பங்கள்ல பொண்ணுங்களை படிக்க அனுப்புறது பெரிய விஷயம் சார். இப்படி படிக்க அனுப்பும்போது உங்களோட பசங்க வந்து டார்ச்சர் பண்ணாக்க அந்த பொண்ணோட படிப்பு என்ன ஆகும்? படிப்பும் போகும், வாழ்க்கையும் போகும். கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க சார். அப்படி சொல்லாதீங்க சார். சார் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் சார். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். சார் என்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இனிமேல் அவங்க கிட்ட பேசாம பழகாம நான் ஒதுக்கிறேன் சார். சத்தியமா சொல்றேன் சார். என்னால இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். போதுமா சார்? இதான் எங்களுக்கு வேணும். இதைத்தான் பேச வந்தோம். உங்களால எங்க காமுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு ஒதுங்கிக்கங்க. இதுக்கு மேலே நீங்க தொடர்ந்து வந்தா இதை நாங்க வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கோம். அது நல்லா இருக்காது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில காமுக்கு கல்யாணம் அதுன்னு யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்ல. அவ கவனம் முழுக்க இப்ப படிப்புல இருக்கு. உங்க கவனமும் படிப்புல இருக்கட்டும்.
சரிங்க சார், நான் லவ் பண்ணேன், அதனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் தப்பாவே இருக்கட்டும் சார். என்னைக்கோ ஒரு நாள் காமுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா சார்? அப்ப என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஏய், இத பார்த்து கிறுக்க மாதிரி தெரியுதா? அண்ணே கிறுக்க நினைச்சானே. அவர் என்ன கூட்டு வர என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் தப்பு இருக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்குனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அமைதியா பேசி அடுத்த வருஷம் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கோபி கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்க. ஏனே சார் இதோ போறாருல சார், இவரை கூட எனக்கு அடிக்கணும்னு என்ன கிடையாது சார். அவர் என்ன அடிச்சதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கோவப்பட்டு அவரை அடிச்சிட்டாங்க சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், இனிமேல் என்னால காமுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். அவர் ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க சார். டேய் பாண்டி, இங்க வா. என்ன சாரிங்க. போடா. ஏங்க காமு மேல எந்த தப்பும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். இனிமேல் சொல்றேங்க, மனசார காமுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராதுங்க. போதுமா? இதுக்கப்புறமா அது அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணாம ஒழுங்காருங்க. அது எனக்கு தெரியும், மூடிட்டு போடா. டேய் இருடா. நல்லா பேசுனீங்க. உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமேலும் காமு விஷயத்துல தலையிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு முகம் இருக்கு, அது வேற வேற மாதிரி தெரியக்கூடாது. உங்க மேல் நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாருடைய எண்ணமுமே காமு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான். கண்டிப்பா சார். வாங்க வரேன் சார். போங்க. டேய் நல்ல மனுஷனா தாண்டா இருக்காரு. இப்ப பாரு, பேசி பேசி பார்த்தோம், சரியா போச்சு. இதே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன தவிர கரெக்டா தானே பேசுவாங்க. வந்தியா மண்டடி பண்ணி பார்த்தா அமைதியா பேசிட்டு போனேன். ஒன்ன பேர் கூட்டுதான் பாரு. டேய் இருடா. டேய் இருடா. டேய் பாண்டே, நீ வர, நான் போனேன். டேய் பாண்டி, டேய் நான் கூட வர மாட்டேன். வாடா, வண்டியில உட்கார்றா. வர மாட்டேன், போனேன். டேய் உட்கார்றா சைக்கிள்ல. உன்ன நம்மளுக்கு அந்த காஜா பையில கூட்டு இருந்தா கூட ஒருத்த மண்டை உடைச்சிருப்பானே. டேய் ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற? பிரச்சனை முடிக்கணும் தான்டா வந்தோம். உன்னை எங்க கூட்டு போனாலும் பேச ஆரம்பிச்சா பிரச்சனை வந்தா உன்ன கூட்டு போனேன். ஆனா இங்க நடந்தது, டேய் இது பொம்பளை புள்ள விவரம்டா. சொன்னா கேளு. ஐயோ, நெத்தில விபூதி வச்சுக்கிட்டு சண்டைக்கு போற மாதிரியா வந்த? சாமி கும்பிட போற மாதிரில வந்த? ஆளை விட்டுனே. நான் வாடா. நீ வரியா வரலையா? நான் வரலனே, நீ போனே. வரல போ. கிளம்பறேன். போனே. அண்ணே அண்ணே இருனே, அண்ணே இருனே, ஆளு தரேன். அப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா ஊருக்குள்ள ஏதாவது ஏழரை இழுத்து விட்டியா? இல்லப்பா, அம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அது உடனே ஓகே பண்ண. டேய் உண்மை சொல்றா, நீ யார் பக்கம்டா? இல்லப்பா, நான் உன் பக்கம் தான்ப்பா. முதல்ல ஒரு மேட்டரை புரிஞ்சுக்க. நீ என்னதான் அம்மாவை தடுத்தனாலும் அது உனக்கு தெரியாம அங்க போகவும் வரும். அதை ஒரு நாள் தடுக்க முடியாது. ஏன்னா நீ அப்பாவி, உன்னை ஏமாத்தி போடுவாங்கப்பா. அப்படியா? அப்பா இந்த மேட்டரை வளவளன்னு இழுக்காத. இந்த மேட்டரை ஒரே ஐடியா முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்றேன். முதல்ல அம்மா ஊருக்கு போறதுக்கு ஓகே பண்ணும். கூடவே நீ நானும் போவோம். அங்க போய் பெருசா ஒரு சண்டையை போடு. அப்புறம் பாரு. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இனிமே அம்மா அங்க போகவே முடியாத அளவுக்கு பெருசா ஒரு 7.5 இழுத்து விட்டுறேன்னு வச்சுக்க. அப்புறம் ப்ராப்ளம் ஓவர். நீயும் டென்ஷன் இல்லாம இருப்ப. என்ன சொல்ற? சூப்பர் ஐடியாடா. நீ கூட நல்லா யோசிக்கிறியா? அப்பா கூடவே நானும் வரேன். 3 பேரும் அங்க போவோம். நீ அவங்க வீட்டுல தங்காத, வெளியே எங்கேயாவது தங்கிக்க. சமயம் பார்த்து உள்ள வா. பெருசா ஒரு சண்டையை போடு. என்ன? சூப்பர்டா, உடனே போலாம். சரி வாப்பா. வாடா போய் நைஸ் ஆரம்பி. புஷ்பா, உங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, கிளம்பு. நெசமாவா? ஆமா, 3 பேரும் போறோம். 3 பேருமா? யார் யாரு? நீ, நானு, சம்பந்தம். நான் மட்டும் தானே போறேன்னு சொன்னேன். நீங்களாம் எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்க கூட வரோம். இத பாருங்க, இந்த சம்பந்த பாய் வரதா இருந்தா நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போல. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, அவன் எதுக்காங்க? அவன் வரலன்னா என்ன நம்ம போவோம்? பா டேய் இருடா, நீ கூட வர்றது முக்கியம் இல்லடா, விஷயம் தானே முக்கியம். நீ இங்கே இரு, எது வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன். பாவி இப்படி சொதப்பிட்டியா? சுமாரு. அப்பா பிள்ளைக்குள்ள என்ன ரகசியம்? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதை பத்தி உனக்கு என்ன? இப்ப போலாமா வேணாமா? போலாம், வந்து தொலைங்க. அதாண்டி போறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து தொலைங்கன்னு சலிச்சுக்கிறது. எல்லாம் நேரம் முடி. வா வா. டேய் இந்த துணி அலசி காய போட்டுரு. உள்ள சரி சரி மண்டையாடினேன். வெளியே வந்து பொண்டாட்டியை பார்த்தோன்னா பிளேட்டே மாத்திட்டேன். சண்டால பாவி, போட்ட பிளான் எல்லாம் போச்சே. இது என்னடா துணி துவைக்க சொல்லுது? தேவானே, மயிலங்க வெளியில இருக்காரு.
நான் நினைச்ச மாதிரியே இருக்கு வீடு. சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இழந்து புருஷனும் முண்டாட்டி ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு எதிர்பார்த்து தான் ஏன் வந்தேன். அப்படியே தான் இருக்கு வீடு. மயிலு, நம்ம 2 பேருக்கும் வயசாயிட்டு இருக்கு. வயசாக வயசாக பொறுமையும் விவேகமும் தான் வளர்த்துக்கணும். கோபம் வந்தா கை நீட்டுற பாண்டி வயசு இல்ல நமக்கு. கை நீட்டுறதெல்லாம் விடு. என்ன சொல்றியா? என் மேல நீ கை நீட்டலியா? உனக்கு நினைக்க தோணும். தப்புதான் ஐயா, நான் பண்ணது தப்புதான். யோசிச்சு பாரு மயிலு, சின்ன வயசுல அது எப்போது ஒண்ணு நான் கை நீட்டி வச்சுட்டே ஐயா. ஆத்திரம் வந்தா புத்தி கெட்டு போகும்பாங்க. உனக்கு புத்தியே இல்லாம போயிடுச்சே. இல்லைன்னா ரத்த காயம் வர அளவுக்கு அந்த காமும் அடிப்பியா? அந்த ரத்தத்தை பார்த்த உடனே ஐயா என் ரத்தம் கொதிச்சு போய் கை நீட்டுட்டேன். என் ரத்தம் கொதிச்சுனால்தான் நான் அடிச்சேன். காரணம் இருக்கு. காரணம், அந்த காரணம் காமு இல்ல. அந்த காமுவை புரிஞ்சுக்காத உன் புத்தி கிட்ட தரம் தான் ஏன் காரணம். நம்ம வீட்டு பொண்ணு தப்பு பண்ணாதுன்னு முதல்ல நாம நம்பணும். நாமே நம்பலன்னா வெளியே இருக்கவன் எப்படியா நம்புவோம் அந்த பொண்ண? இந்த மனுஷனுக்கு எடுத்து சொல்லுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்ததுன்னா விலகி தூரமா போயிடும். பாசத்தையும் பரிவையும் கொட்டி வளர்க்கறது அவங்க தூரமா நம்ம விட்டு விலகி போவா. காமுவுக்கோ பரமுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா